போரை இன்றைக்கே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போர்வெல் ஓனர்கிட்ட நான் சொல்கிறேன். அதுக்கு இருந்துக்கிட்டு அவர் சொல்கிறாரு, வேறு இடத்துல போர் ஓட்டிகிட்டு இருக்காங்க, அது முடிஞ்ச உடனே நான் அப்படியே அனுப்பிச்சி விட்டுறேன், அப்படியே நம்ம சைட்டில் போர் போட்டுடலாங்க அப்படின்னு போர்வெல் ஓனரு என்கிட்ட சொல்கிறாரு. சரிங்க, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன், போர்வெல் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேங்க, இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மணி பார்த்தீங்கன்னாக்கா 2 மணி ஆயிடுச்சு. நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஓனர் என்ன சொல்லிட்டாருன்னா, மேனேஜர் இருப்பார், உங்களுக்கு கால் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டாரு. நான் அடுத்தது மேனேஜர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறேன். அவர்கிட்ட கேட்டதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சார் நீங்கள் நாளைக்கு தானே சார் சொன்னீங்க, இப்போ திடீர்னு சொல்லியிருக்கீங்க, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார், போர் வந்து வேறு இடத்துல ஓடிட்டு இருக்கு சார், இப்போ போர் போட முடியுமா என்னன்னு தெரியல சார் அப்படின்னு சந்தேகத்தில் சொல்கிறாரு. உடனே நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் ஓனருக்கு ஃபோன் பண்ணுறேன். சார் இந்த மாதிரி உங்கள்கிட்ட நான் சொன்னேன் இல்லைங்களா, எனக்கு இப்போ போர் போடணும் சார் மதியத்துக்கு மேலே அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ மேனேஜர் ஃபோன் பண்ணுறாரு, நாளைக்கு தான் போர் போடணுங்க, இப்போ வேறு இடத்துல போர் ஓடிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்கிறாருங்க மேனேஜரு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, இருங்க கொஞ்சம் இருங்க, நான் மேனேஜர்கிட்ட ஃபோன் பேசிவிட்டு நான் உங்களுக்கு லைனுக்கு வரேன் அப்படின்னு சொன்னார். உடனே மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி பேசியிருப்பாராட்டுக்கு. அதுக்கப்புறம் லைனுக்கு வந்தார். மேனேஜருக்கு சரியாக தெரியலங்க, நீங்கள் பேசுகிறப்ப அவருக்கு சரியாக காதில் விழுவலன்னு சொல்கிறாரு, டவர் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, போர் வண்டி வந்துடும் அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அதுக்கப்புறம் டிரைவர் நம்பரை அனுப்பிச்சி விட்டார். டிரைவர் நம்பர் அனுப்பிச்சி விட்டு டிரைவர்கிட்ட பேசுனேன், நான் வந்துட்டுருக்கேன் சார் அப்படின்னு சொல்லி. அப்புறம் 4 மணிக்கு வண்டி வந்துச்சுங்க. 4 மணிக்கு வண்டி வந்து போர் போடுறதுக்கு பூஜை பண்ணலான்னு ஆரம்பிக்கிறோம். எனக்கு என்னென்னா, நம்ம காலையில் நல்ல நேரம் பார்த்து போர் போடுவோம் சாமி கும்பிட்டுட்டு, அதுதான் நடைமுறையில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தலைகீழாக எல்லாம் மாறிடுச்சு. அப்படிங்கிறப்ப அந்த 4 மணி டைம்னு பார்த்தீங்கன்னாக்கா ராகு காலம் அந்த மாதிரி வந்துச்சு. என்னோட முருகன்கிட்ட வேண்டுனது எல்லாமே, ராகு காலம் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது முருகா, எனக்கு வந்து போர் முதல்ல போட போகிறோம், நீ வந்து இதை நல்லபடியாக